ப்ளவுஸ்ல ஷோல்டர் ஜாயின் இந்த மாதிரி பண்ணும்போது, அங்க உள்ள த்ரெட் எல்லாம் பிரிஞ்சு வர வாய்ப்பு இருக்கு. ஷோல்டர் ஜாயின் எப்படி இன்விசிபிளா பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ப்ளவுஸோட பேக் பார்ட்ல லைனிங்கும், மெயின் கிளாத்தும் ஜாயின் பண்ணாம வச்சுக்கோங்க. அதாவது கழுத்த மட்டும் அடிச்சு திருப்பிட்டு, மத்தத ஜாயின் பண்ணாம அப்படியே வச்சுக்கலாம். பேக் பார்ட்டோட நல்ல பக்கமும், ஃப்ரண்ட் பார்ட்டோட நல்ல பக்கமும் மேல மேல வைக்கிற மாரி, அதாவது ஒண்ண ஒண்ணு பார்த்து இருக்கிற மாரி வச்சுக்கலாம். இங்க கழுத்து அடிச்சு திருப்பியிருக்கோம்ல, அந்த இடத்துல ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு மட்டும் நான் பிரிச்சு விட்டுக்கிறேன். ஏன்னா, ஷோல்டர உள்ள வச்சு அடிக்கும்போது அங்க டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கும். 3/4 இன்ச் அளவுக்கு பிரிச்சுட்டு, அப்படியே ஓப்பன் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வீடியோல காட்டியிருக்க மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டுட்டு, இப்போ பேக் பார்ட்டோட நல்ல பக்கம் மேல, ஃப்ரண்ட் பார்ட்டோட நல்ல பக்கத்த அப்படியே வைங்க. நான் வீடியோல காட்டியிருக்க மாதிரியே வைங்க. ஃபுல்லா கரெக்ட்டா வச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட துணி விலகாம கரெக்ட்டா வச்சுட்டு, நம்ம ஆல்ரெடி ஷோல்டர் ஜாயின் பண்றதுக்காக 1/2 இன்ச் விட்டுருப்போம்ல, அத அப்படியே தையல் போட்டு எடுத்துக்கலாம் நீட்டா. கரெக்ட்டா வச்சுருங்க. பாருங்க. மேல கீழ இல்லாம கரெக்ட்டா வச்சு, அந்த 1/2 இன்ச்ல ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ அந்த பக் அந்த லைனிங்க அப்படியே இது மேல வச்சு, அதே 1/2 இன்ச்ல ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். கரெக்ட்டா நேரா வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு பேக் ஸ்டிச் போட்டு போடுங்க. ஷோல்டருங்கும்போது எப்போதுமே பேக் ஸ்டிச் போடுங்க. ஸ்டிச் பண்ணிட்டு, இப்போ நம்ம இத திருப்பும்போது இந்த இடத்துல நமக்கு கனமா வர வாய்ப்பு இருக்கு. ஸோ, அந்த இடத்துல கிராஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த கிளாத்த. தையல்ல விழக்கூடாது. தையல விட்டு பக்கத்துல கிராஸா கட் பண்ணி எடுத்துட்டு, அப்படியே வெளியில எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஷோல்டர் ரெடி. இன்விசிபிளான ஷோல்டர் ரெடி. இப்ப திருப்பி பாருங்களேன். இன்விசிபிளா இருக்கும். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, மறக்காம ஒரு லைக் குடுத்துருங்க.